ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பிஒய்க்யூவோட எந்த அளவுக்கு எக்ஸாம்பிளுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குன்றது இந்த ஒரு கொஸ்டின் ஆல்சோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின் வச்சுக்கலாம். இதுவும் வந்து 2025ல நான் முதல்வன்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? த கவர்மெண்ட் ஸ்பென்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வாட் இஸ் பிரைமரி டெபிசிட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? பிரைமரி டெபிசிட்னா இதோட இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா எப்படி தெரியும்? ஸோ ஃபார்முலா தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2025லையும் அதே யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2025ல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஆர் மீன் வாட் இஸ் கிராஸ் பிரைமரி டெபிசிட்னா என்ன? இங்கே பிரைமரி டெபிசிட்டுக்கு ஒரு வேல்யூ வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் இதோட பிரைமரி டெபிசிட்டோட ஃபார்முலா வச்சு போட்டிருப்பீங்க. பிரைமரி டெபிசிட்னா என்ன? பிரைமரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருமா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க இதில்? அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டெபிசிட் மைனஸ் பாரோவிங் அப்படின்னு போடுவீங்களா? ஸோ அப்போ இதுலேயே ஏன்னா இங்கே ஃபிஸ்கல் டெபிசிட் கொடுத்துட்டாங்க. இங்கேயும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது இந்த பிரைமரி டெபிசிட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். சரி, இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ டோட்டல் டெபிசிட்ன்றது எப்படி வரும்? டோட்டல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ டெபிசிட் ப்ளஸ் ரெவன்யூ டெபிசிட் கேபிட்டல் டெபிசிட் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் வந்து டோட்டல் டெபிசிட் வந்துடுது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் மைனஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் டெபிசிட் வரும். ரெவன்யூ டெபிசிட்ன்றது ரெவன்யூ ரெசிப்ட்ஸையும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் மைனஸ் பண்ணால் ரெவன்யூ டெபிசிட் வந்துடும். இங்கே ரெவன்யூ சைடில் இருக்கிற டெபிசிட் எவ்வளோ? கிட்டத்தட்ட 10,000 கோடி 10ன்னு வச்சுக்கலாம். இதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 15,000 ரூபாய். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 20,000 ரூபாயா? 20,000 வச்சுக்கலாம். டெப்ட் ரெசிப்ட்ஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ன்றது எவ்வளோ வந்திருக்குன்னா 5,000 ரூபா தான் வந்திருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ டெபிசிட்? இங்கே டெபிசிட் வந்து 15 அப்படின்னு வச்சுக்கலாம். கோடின்னு வேணாம், சும்மா 10 15ன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் டெபிசிட் எவ்வளோ? டோட்டல் டெபிசிட் 25 அப்படின்னு தெரியுது. கரெக்டாக டெபிசிட் வந்து 25. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிஸ்கல் டெபிசிட்ன்றதை நம்ம 15ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே டோட்டல் டெபிசிட் பாரோயிங் தனியாக கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிஸ்கல் டெபிசிட்டியே 25ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் 25னா மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களா? அப்போ 6,000 எடுத்துக்கலாம். அப்போ 25 மைனஸ் 6 எவ்வளோனா 19 அப்படின்னு இங்கே இருக்கணும். 19 ஆன்சர்ல இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். 19 ஆன்சர்ல இருக்கு. அப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ ரெவன்யூ டெபிசிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 20,000 இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். இங்கே எவ்வளோ இருக்கு? 80,000 இருக்கா? 80 மைனஸ் 60. ஏன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ரெவன்யூ டெபிசிட் மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 20ன்னு கிடைக்குது. கரெக்டா? அதே போல த கவர்மெண்ட் பட்ஜெட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பாரோயிங் எவ்வளோ பண்ணுறாங்க? 10,000 கோடி பண்ணுறாங்க. நம்ம 10ன்னு வச்சுக்கலாம். அப்போ பாரோயிங் ஃபிஸ்கல் டெபிசிட்னா தானே? ஃபிஸ்கல் டெபிசிட்னா டோட்டல் டெபிசிட் மைனஸ் பாரோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் டெபிசிட் எவ்வளோ? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெசிப்ட்ஸ் கொடுக்காததுனால நம்ம கேபிட்டல் டெபிசிட் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெறும் ரெவன்யூ டெபிசிட் மட்டும் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்க இங்கே? ஸோ டோட்டல் டெபிசிட் வந்து 20, பாரோயிங் மட்டும் 10. ஸோ இதோட ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் எவ்வளோ? 10. ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் 10. அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் 10ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ரெவன்யூ டெபிசிட் 20ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 20 இருக்கு. ஆமாம், இதுவும் கரெக்ட். அப்போ பிரைமரி டெபிசிட் எவ்வளோ? பிரைமரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 6,000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இருக்கிற ஃபிஸ்கல் டெபிசிட் 10 மைனஸ் 6ன்றது 4,000 கோடின்னு வந்துருச்சா? அப்போ இங்கே 4,000 கோடி, இதுவும் கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினை வச்சே நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வர கொஸ்டின் தான். ஸோ இதுலேயும் வந்து கிராஸ் பிரைமரி டெபிசிட் தான் கேட்டிருக்காங்க. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை வெறும் இந்த 3 கொஸ்டினை வச்சு மட்டும் இந்த 2 கொஸ்டின் வச்சு மட்டுமே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ பிஒய்க்யூஸ் எவ்வளோ பிஒய்க்யூ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் எடுத்து வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ பிஒய்க்யூ நல்லா படிங்க. வரப்போகிற வீடியோஸில் நிறைய பிஒய்க்யூ வர்றதுக்கு இருக்கு. ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ நிறைய பிஒய்க்யூ கற்றுக்கலாம். தேங்க்யூ.